குறள் 165 திருக்குறளில் ஒரே ஒரு குறளான 165 அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடென்பது. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடென்பது. இந்த அழுக்காறு என்பது பொறாமை குணமுடையவனுக்கு தான் அவர் அழுக்காறு என்று கூறுகிறார். அழுக்காறு உடையாருக்கு, பொறாமை உடையவனுக்கு அது சாலும், அதுவே போகும். ஒன்னார் வழுக்கியும் கேடென்பது. ஒன்னார் என்றால் பகை. அந்த பகை என்பது இல்லாமலே அந்த பகை என்பது வழுக்கி போனாலும் அவனுக்கு கேடு என்பது உறுதி. கேடு என்பது அதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார். அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. இந்த அழுக்காறு என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் முன்னேறுவது மிக மிக கடினம். அந்த அழுக்காறு இருப்பதால் அவனுக்கு என்னென்ன ஏற்படுகிறது? பொறாமை உடையவனை நாம் எதுவுமே செய்யக்கூடாது என்றார். பகைவன் இல்லாமலே அவன் அழிந்து விடுகிறான், அவன் ஏமாற்றப்படுகிறான், அவன் முன்னேறுவதில்லை. அந்த பொறாமைக்கு அவர் எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தைகள் அதில் உள்ளது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவனுக்கு அதிகமான கோபம், அவனுக்கு கூடவே பகைவர்கள், ஒரு மாதிரி திருட்டு குணம், சூது, அவனுக்கு பெரிய வியாதி கூட இருக்கும். சில பேருக்கு இதனுடைய சீக்கிரம் தெரியாது, நிம்மதி இருக்காது, குறுகிய மனப்பான்மை, இவையெல்லாம் அவனிடம் இருக்கும்போது அவனுக்கு பகையே தேவையில்லை, பகையான ஒருவனே தேவையில்லை என்று வள்ளுவர் மிக அருமையாக கூறுகிறார். நன்றி. மிகவும்